வளர்ச்சிக்கான நேரம் முடிந்துவிட்டது. இப்போது இது அரசியல் விரிவாக்கத்திற்கான நேரம். சிபிஎம் மற்றும் காங்கிரஸை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மாற்று மற்றும் ஒரு கூட்டணிக்காக மக்கள் இப்போது என்டிஏ பிஜேபிக்கு வாக்களிக்கின்றனர். ஒவ்வொரு எலெக்ஷன் சுழற்சியிலும் ஹரியானா, டெல்லி காங்கிரஸ் தோல்வியை உணரும்போது அவர்களின் கையேட்டில் ஒரு அரசியல் உத்தி உள்ளது. அவர்கள் ஒரு கதையை உருவாக்குவார்கள், மேலும் ஒரு கதையை உருவாக்குவாங்க. ஆளும் கட்சிக்கு எதிரான ஓட் அலையால் பாதிக்கப்பட்டவர் பாஜகவுக்கு நெருக்கமானவர் என்பது பற்றி. யுடிஎஃப் மற்றும் எல்டிஎஃப் இடையே நடக்கும் இந்த பந்தாட்டத்தால் மக்கள் சோர்வடைந்துள்ளனர். மாநிலத்தின் அரசியல் கலாச்சாரத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது. நாங்கள் மாற்றத்தை கொண்டுவர விரும்புகிறோம் என்று இன்று பகிரங்கமாக சொல்கிறோம். நாம் மாற்றத்தை கொண்டுவர விரும்பினால் நாம் ஆட்சியில் இருக்க வேண்டும். சரி, உங்கள் பரபரப்பான பணிகளுக்கு மத்தியில் எங்களுடன் இணைந்ததற்கு மிக்க நன்றி. உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது கடினமாக உழைக்கிறீர்கள்? ஆம், நான் நிச்சயமாக கடினமாக உழைக்கிறேன். என் வாழ்க்கையில ஒரு முறை என்பதை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் நான் அதை ஒப்புக்கொள்வேன். இல்லை, நான் வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டும். அதே போல பாஜக இப்போது உருவெடுத்துள்ளது. எல்லோரும் அதை பற்றி பேசுகிறார்கள். அது இனி பொருத்தமற்றது அல்ல. உங்களுடைய பெரிய வளர்ச்சி 2011க்கும் 2016க்கும் இடையில் வந்தது. அப்போது நீங்கள் நேராக உயர்ந்தீர்கள் 16% மேல். 16%? ஆமாம். அப்படின்ட்டு அடுத்ததுல வந்து நீங்கள் கொஞ்சம் குறைந்தீர்கள் 2021. அப்படியானால் நீங்கள் தேக்கம் அடைந்து விட்டீர்களா, அல்லது இந்த எலெக்ஷனில் ஒரு மாற்றம் ஏற்படக்கூடும் என்று நீங்கள் உணரும் வகையில் ஏதேனும் நடக்கிறதா? இல்லை, நமது மிகப்பெரிய வளர்ச்சி 2024 லோக்சபா எலெக்ஷனில் இருந்தது என்று நான் நினைக்கிறேன். அதுல நாங்கள் கிட்டத்தட்ட 20% ஓட் பங்கை அடைந்தோம். மேலும் அதைத்தான் எங்கள் தலைமை ஒரு திருப்பு முனையாக குறிப்பிட்டு வளர்ச்சிக்கான நேரம் முடிந்துவிட்டது, இப்போது அரசியல் விரிவாக்கத்திற்கான நேரம் என்று கூறியது. நாங்கள், உங்களுக்கு தெரியும், தீப்பாட்டி திருச்சூரில் ஒரு MDBயை வெற்றி பெற வைத்தது. நான் திருவனந்தபுரத்தில் ஓரளவுக்கு நெருக்கமான 2ஆம் இடத்திற்கு வந்தேன். அதனால நான் நினைக்கிறேன் நீங்கள் சொல்வது முற்றிலும் சரி. கேரள அரசியலில் பாஜக NDA ஒரு புறக்கணிக்கப்பட்டதாகவும் மற்றும் பொருத்தமற்றதாகவும் இருக்கிறது என்ற கருத்து அல்லது தி கதை, அதுதான் முழு விவாதமாகவும் இருந்தது. அது முதலில் 2024 பின்னர் 2025 உள்ளாட்சி எலெக்ஷனுடன் மாறியது. 45 ஆண்டுகளாக இடதுசாரிகள் அதை கிட்டத்தட்ட ஒரு ஏகபோகமாக நடத்தி வந்த திருவனந்தபுரம் மாநகராட்சியை நாங்கள் இடதுசாரிகளிடமிருந்து கைப்பற்றிய போது. எனவே நான் நினைக்கிறேன் அந்த இரண்டும் எங்களுக்கு மட்டுமல்ல, கேரள மக்களுக்கும் ஒரு முக்கியமான திருப்பு முனையை குறிக்கின்றன. ஏனென்றால் பாஜகவின் ஆதரவாளர்களாக இருந்த அவர்களில் பலருக்கு பாஜக வெறுமனே சாத்தியமானதாக இல்லை. நான் மாநில தலைவராகி நிலம்பூர் என்ற மிகவும் கடினமான கான்ஸ்டிடுவன்சியில் எனது முதல் இடை எலெக்ஷனை சந்தித்த போது இதை நான் கேட்டேன். நான் சென்று பிரச்சாரம் செய்த போது அங்குள்ள பல வாக்காளர்கள் என்னிடம் சொல்வார்கள், நாங்கள் உங்களை ஆதரிக்க விரும்புகிறோம், பல 10 ஆண்டுகளாக நாங்கள் உங்களை ஆதரிக்க விரும்புகிறோம், ஆனால் நீங்கள் ஒருபோதும் வின் மாட்டீர்கள், அதனால் நாங்கள் எங்கள் ஓட்டை வீணடிக்க விரும்பவில்லை என்று. அதனால் எங்களுக்கு பிடிக்காத கேண்டிடேட்டை யாரால் தோற்கடிக்க முடியும் என்று நாங்கள் நினைக்கிறோமோ அந்த கேண்டிடேட்டனுக்கு நாங்கள் வாக்களிக்கிறோம். எனவே அந்த கதை தெளிவாக மாறியுள்ளது. மக்கள் இப்போது NDA பாஜகவிற்கு ஒரு மாற்றாகவும் சிபிஎம் மற்றும் காங்கிரஸை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாகவும் வாக்களிக்கின்றனர். ஆனால் நீங்கள் 2024 லோக்சபா தேர்தலில் நீங்கள் செய்தீர்கள் அப்படின்னு சொல்கிறீர்கள். ஆனால் கேரளாவில் லோக்சபா மற்றும் மாநில தேர்தல்கள் மிகவும் வேறுபட்டவை. நீங்கள் உண்மையில் இதில் குறைந்தீர்கள். சட்டமன்றம், உள்ளூர் மற்றும் கடந்த முறையும் கூட சட்டசபை தேர்தல்கள். அதனால் உள்ளாட்சி தேர்தல்களில் ஏதாவது மாற்றம் ஒரு இருக்கும்? நான் சொல்கிறது சட்டசபை தேர்தல்கள் ஒரு பெரிய குறிப்பிடத்தக்க மாற்றம் இருக்கும். ஏன்னா இல்லை, நான் லோக்சபா முக்கியம்னு நினைக்க காரணம், லோக்சபா சட்டசபையில இருந்து வித்தியாசமானதா இல்லையா என்பதை பொருட்படுத்தாம அதை நான் ஒப்புக்கொள்ள தயாராக இருக்கிறேன். லோக்சபாவில கூட நாங்க 2019 14-15% சிக்கிக்கிட்டு இருந்தோம். அது அகில இந்திய அளவுல பாஜகவுக்கு உச்சகட்டமா இருந்துச்சு. ஒருவேளை சிறப்பா இருக்கலாம். 2019 எங்களுக்கு மிகப்பெரியதா இருந்துச்சு. அப்புறம் 24
பாஜக கீழே வந்துச்சு. ஆனா கேரளாவில் இது தலைகீழா இருக்கு. பாஜகவுல நாங்க 2019ல சுமார் 15% அடைஞ்சோம் மற்றும் 2024ல நாங்க 20% அடைஞ்சோம். அதனால லோக்சபா எலெக்ஷன்ல ஓட் பங்குல எங்களுக்கு ஒரு நிலையான விரிவாக்கம் கிடைச்சிருக்கு மற்றும் இதே நிகழ்வை சட்டசபை எலெக்ஷன்ல பார்க்க நாங்க எதிர்பார்க்கிறோம். அப்போ பெரும்பாலும் இருமுனையாக இருந்த ஒரு மாநிலத்தில் பாஜக காலூன்ற ஏற்கனவே ஒன்று அல்லது மற்றொன்றுக்கு உறுதியாக இருக்கிற மக்கள் இருக்கும்போது நீங்கள் பார்க்கிறது புதிய தலைமுறையையா? அப்படியா? வெளிப்படையாகவே நீங்கள் இப்போ சிறுபான்மை பிரிவினரையும் அணுகிறீங்க. பாரம்பரியமாக மக்கள் சொல்லுவாங்க அவங்க பாஜகவுக்கு ஓட் செய்ய மாட்டாங்கன்னு. அப்போது இங்கே இருக்கிற வியூகம் மிகவும் தனித்துவமாகவும் வித்தியாசமாகவும் இருந்திருக்கு. இல்ல இந்த வியூகம் முதல்ல மக்கள் ஒரு விதமா யூடிஎஃப் மற்றும் எல்டிஎஃப்க்கு முன்கூட்டியே உறுதியா இருக்காங்கங்கிறத தவறுன்னு நிரூபிக்கிறது தான். அது உங்க வாதம். நான் 20 வருடங்களுக்கு முன்பு யூடிஎஃப்க்கு வாக்களித்ததால் தொடர்ந்து யூடிஎஃப்க்கு ஓட்டு செய்ய வேண்டும் என்பது ஏதோ கடவுள் கொடுத்த கட்டாயம் என்பது போல. பாருங்கள், 2000 இந்தியாவின் யதார்த்தமும் இப்படியேதான் இருந்தது. 2018க்கு முன்பு காங்கிரஸ் நீண்ட காலம் ஆட்சியில் இருந்தது. மேலும் காங்கிரஸ் தாங்கள் செய்த செயல்களால் அவர்கள் உருவாக்கிய அனைத்து எக்விட்டியையும் அழிக்க 10 வருடங்கள் எடுத்துக்கொண்டது. எனவே அதே போல இங்கேயும் களம் முழுமையாக திறந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இன்றைய மக்கள் எல்.டிஎஃப் மற்றும் யூடிஎஃப்ஐ மாநிலத்தை ஒரு சிக்கலான பாதைக்குள், ஒரு முட்டுச்சந்துக்குள், ஒரு முட்டுக்கட்டைக்குள் கொண்டு சென்ற சித்தாந்தங்களாகவும் அரசியல் அமைப்புகளாகவும் பார்க்கிறார்கள். நாட்டிலேயே மிக அதிகமான இன்ஃப்ளேஷன் எங்களிடம் உள்ளது. நாட்டிலேயே மிக அதிகமான வேலையின்மை இங்குதான் உள்ளது. மேலும் நீங்கள் திருவனந்தபுரம் கேபிட்டல் நகரில் சுற்றி வந்தால் தலைமைச் செயலகத்திற்கு அருகிலேயே நீங்கள் மிக கொடிய வறுமையை காண்பீர்கள். ஆக பாருங்கள், நாள் முடிவில் ஒவ்வொரு குடிமகனும் ஒவ்வொரு மலையாளியும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சிந்திக்கக்கூடிய ஒரு நபர். அவர்கள் இதை பார்க்கிறார்கள். மாநிலத்திற்கு வெளியே என்ன நடக்கிறது என்று பார்க்கிறார்கள். மேலும் நான் நேற்று முன்தினம் பார்த்த பரவிக்கொண்டிருக்கும் ஒரு அருமையான வைரல் விஷயம் என்னவென்றால், என் தந்தை யூடிஎஃப்க்கு வாக்களித்தார், என் தாய் எல்.டிஎஃப்க்கு வாக்களித்தார். ஆனால் நான் நிச்சயமாக அவர்கள் இருவருக்கும் ஓட்டு செய்ய போவதில்லை. அப்படின்னா இது பக்தி தலைமுறைஷா? ஆம், நான் உங்களுடன் உடன்படுகிறேன். எதிர்காலத்தை அதிகம் எதிர்நோக்கி இருப்பவர்களான இளைய தலைமுறையினர் நிச்சயமாக ஏதோ ஒரு செத்துப்போன சித்தாந்தத்தையோ, கரிபி ஹட்டாவோ போன்ற செத்துப்போன வாக்குறுதியையோ, அல்லது ஏதோ ஒரு மார்க்சிஸ்ட் அல்லது கார்ல் மார்க்ஸின் டாஸ் கேபிடல் அல்லது அது போன்ற எந்த விஷயத்தையும் பிடித்து கொண்டிருக்க போவதில்லை. இனிமேலும் பொருத்தமற்றது. அவர்களுக்கு தேவையானது செயல்திறன் அரசியல். இது அவங்க சாதித்து காட்டுபவர்களை விரும்புகிறார்கள். அது இந்தியாவிற்கும் பொருந்தும், கேரளாவிற்கும் பொருந்தும். ஸோ அப்படின்னா நீங்கள் யாருக்கு குறிவைக்கிறீங்க? நீங்கள் சிபிஎம்மின் வாக்குகளை குறிவைக்கிறீங்களா? அது பெரும்பாலும் ஒரு இந்து வகையான பார்ட்டியாக பார்க்கப்படுகிறது. அல்லது நீங்கள் யூடிஎஃப்பின் வாக்குகளை குறிவைக்கிறீர்களா? இல்லை. மேலும் நான் இது கேட்பதற்கு சற்று உங்களுக்கு தெரியும். அதாவது என் பதில் நீங்கள் விரும்பும் அளவுக்கு புத்திசாலித்தனமாக இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நாங்கள் இதை பற்றி மிகவும் யதார்த்தமாக இருக்கிறோம். பெரிய அரசியல் நிபுணத்துவம் எதுவும் இல்லை எங்களுடைய பார்ட்டியில். அதாவது 3.5 கோடி வாக்காளர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் செல்கிறோம். மேலும் நாங்கள் அவர்களுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வையை, கேரளாவிற்கு நாங்கள் என்ன செய்ய முடியும், கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியாவிற்கு என்ன செய்யப்பட்டது என்பது பற்றிய ஒரு ஈர்க்கக்கூடிய தொலைநோக்கு பார்வையை வழங்குகிறோம். மேலும் அது ஒரு முஸ்லீம் வீடோ, ஒரு கிறிஸ்தவ வீடோ, ஒரு இந்து வீடோ, ஒரு நேசி வீடோ, ஒரு கடலோர வீடோ, அல்லது உங்களுக்கு தாரஸ் தெரியும் ஒரு தோட்ட வீடோ எதுவாக இருந்தாலும் நாங்கள் அங்கு சென்று அவர்களிடம் சொல்கிறோம். அப்பொழுது இந்த கதை ஒவ்வொரு மலையாளியையும் ஈர்க்கிறது. நாங்கள் சிபிஎம்மிடமிருந்து மட்டும் வாக்குகளை பெற விரும்புகிறோம் என்று அவசியமாக சொல்லவில்லை. பல போட்டிகள் இருக்கின்றன. அதில் நாங்கள் போட்டியிடப் போகிறோம். மேலும் நாங்கள் உள்ளாட்சி அமைப்பில் போட்டியிட்டிருக்கிறோம். அவை நேரடியாக என்டிஏவிற்கும் காங்கிரசுக்கும் இடையில் உள்ளன. ஏன் பல இருக்கின்றன. அவை நேரடியாக என்டிஏவிற்கும் சிபிஎம்மிற்கும் இடையில் உள்ளன. ஆகவே இது எல்டிஎஃப்ஐ குறிவைப்பது பற்றியோ அல்லது யூடிஎஃப்ஐ குறிவைப்பது பற்றியோ அல்ல. அதாவது நாங்கள் ஒரு விரிவான முஸ்லீம் அவுட்ரீச்சை செய்திருக்கிறோம். முஸ்லிம்கள் பாரம்பரியமாக ஓட் வடக்கில் எல்டிஎஃப்க்கும் மற்றும்
மத்திய மற்றும் தெற்கில் UDFக்கும். ஆனால் கேரளா முழுவதும் எங்களுக்கு ஒரு அணுகுமுறை உள்ளது. மேலும் அதே மெசேஜை நாங்கள் அவர்களுக்கும் கொண்டு செல்கிறோம். அப்படியென்றால் நாங்கள் பாஜக, UDF அல்லது LTF இடமிருந்து வாக்குகளை பிரிக்கப் போகிறோம் என்று அர்த்தமா? நாம் வளர வேண்டுமென்றால் UDF மற்றும் LTF ஆகிய இரண்டின் பாரம்பரிய வாக்காளர்கள் NDAவுக்கு வாக்களித்து அதை தேர்ந்தெடுப்பதன் மூலமே நாம் வளர முடியும் என நான் யூகிக்கிறேன். ஆனால் இப்போ பொதுவாக சிபிஎம்ஸ் வலுவாக இருந்த இடங்கள்ல நீங்கள் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறீர்கள். எனக்கு அவ்வளோ உறுதியா தெரியல. அது அப்படி தோன்றுவதற்கு காரணம், சட்டமன்ற தேர்தல்களில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக 100% இல்லை என்றாலும் ஒரு பெரிய சதவிகிதத்தினர் UDFக்கு ஓட் என்று நான் நினைக்கிறேன். மேலும் அந்த ஓட் பிரிவுதான் நாங்கள் உடைப்பதற்கு மிகவும் கடினமானதாக இருக்கப் போகிறது. அதனால்தான் நீங்கள் புள்ளி விவரங்களையும் எண்களையும் மட்டும் பார்த்தால் பாரம்பரிய காங்கிரஸ் வாக்காளர்களை விட பாரம்பரிய CBM வாக்காளர்களிடமிருந்து நாங்கள் அதிக ஆதரவை பெறுகிறோம் என்பது போல உங்களுக்கு தோன்றலாம் அல்லது தெரியலாம். ஆனால் இன்று பாரம்பரிய காங்கிரஸ் வாக்காளர்களாக இருக்கும் ஏராளமான கிறிஸ்தவ வாக்காளர்கள் NDAவின் வேட்பாளர்களாகவும் NDAவை ஆதரிப்பவர்களாகவும் உள்ளனர். உங்களுக்கு கிடைத்தது தெரியும், இடதுசாரிகள் மற்றும் UDF மற்றும் LTF ஆகிய இரண்டும் தங்களது MLAக்களில் பலரை மீண்டும் நிறுத்துகின்றன. ஏனெனில் மக்கள் தங்கள் MLAக்களின் செயல்திறனிலும் அவர்கள் தொகுதிகளில் செய்வதிலும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அப்படி என்றால் அவங்களை ஏன் அவங்களை கைவிட்டு ஒரு தெரியாத பாதையை வகுத்து உங்களுக்காக ஓட் செய்ய வேண்டும்? யார் எப்படி ஏன் யாரை கைவிட வேண்டும்? அவர்களின் தற்போதைய வேட்பாளர்களை மற்றும் தற்போதைய கட்சிகளை நான் அவர்களை எந்த கேண்டிடேட்டையும் கைவிடுமாறு கேட்கவில்லை. அவர்கள் மீண்டும் நிறுத்த விரும்பினால் அது அவர்களின் விருப்பம். அப்படிப்பட்ட நீங்கள் எப்படி ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துகிறீர்கள்? இல்ல அதாவது நான் எதற்கும் உத்தரவாதம் அளிக்கவில்லை. இது எங்களுடைய பேரவா, இது எங்களோட கோல். மேலும் அவர்களுடைய அரசியல் சீர்குலைந்திருப்பதாலும் மாநிலம் சிக்கியிருக்கும் பேரிடர் நிலைமையாலும் நாங்கள் வழங்கும் மாற்றத்திற்கான முற்றிலும் தெளிவான புதிய மெசேஜை மக்கள் ஆதரிப்பார்கள் என்பதில் நாங்கள் ஓரளவிற்கு நம்பிக்கையுடன் இருக்கிறோம். நான் இங்கே ஏதோ ஒரு அரசியல் பண்டிதரை போல உட்கார்ந்து கொண்டு நான் L.DF ஓட்டையிலிருந்து 8.5% எடுத்துக்கொள்வேன், அதில் நான் நம்பிக்கையுடன் இருக்கிறேன் என்று சொல்லவில்லை. அவர்களுடைய M.Martin L. எங்கேக்கள் நல்லவர்களா அல்லது கெட்டவர்களா என்றும் நான் சொல்லவில்லை. அந்த தீர்ப்பை கூற நான் யாரும் இல்லை. ஆனால் அவர்கள் மக்களிடமிருந்து பெற்ற ஆணையை ஒரு முறை அல்ல 2 முறை, அதுவும் திரும்ப கைவிட்டு விட்டார்கள் என்று என்னால் முழு நம்பிக்கையுடன் உறுதியாக சொல்ல முடியும். உதாரணமாக நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் தருகிறேன். நான் முதலமைச்சரின் கான்ஸ்டிடியூவன்சி தர்மடத்திற்கு சென்ற போது நாங்கள் அதாலத் என்று அழைக்கப்படுவதை நடத்தினோம். அங்கு மக்கள் வந்து தங்கள் பிரச்சனைகள் குறித்த மனுக்களை கொடுக்கலாம். நான் அதை திட்டமிட்ட போது என்னுடைய பார்ட்டி ஆட்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு பைத்தியமா என்று கேட்டார்கள். இது ஒரு CPM கோட்டை. இது CPM முதலமைச்சரின் கோட்டை. அங்கே எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அங்கே 5000 பேர் 3847 புகார்களுடன் வந்தனர். குடிநீர் பற்றிய புகார்கள், சாலைகள் பற்றிய புகார்கள், மின்சாரம் பற்றிய புகார்கள், வடிகால் பற்றிய புகார்கள், குப்பை மற்றும் திடக்கழிவு மேலாண்மை பற்றிய புகார்கள். மிகவும் அடிப்படை பிரச்சனைகள். எனக்கு யாருடனும் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்று கேரளாவில் 48% பேரின் வீடுகளில் குழாய் வழி குடிநீர் இல்லை. மேலும் ஜல் ஜீவன் மிஷன் தொடங்கப்பட்ட போது கேரளாவை விட பின்தங்கித் தொடங்கி 100% எட்டிய வட இந்திய மாநிலங்களை பற்றி என்னால் உங்களுக்கு முழு விவரங்களையும் கொடுக்க முடியும். இப்போது இவை உண்மைகள். இப்போது மக்களுக்கு சிலருக்கு இது பிடிக்கலாம், சிலருக்கு இது பிடிக்காமல் போகலாம். நாங்கள் இன்று வெற்று பேச்சுகள் முற்றிலும் இன்றி போட்டியிடுகிறோம். நாங்கள் உண்மையில பேசுகிறோம். நாங்கள் வளர்ச்சியை பற்றி பேசுகிறோம். நாங்கள் இந்தியாவில் என்ன செய்திருக்கிறோம், கேரளாவில் என்ன செய்ய முடியும் என்பதை பற்றி பேசுகிறோம். இப்போது நான் நினைக்கிறேன், இன்று LDF மற்றும் காங்கிரஸ் எதிர்கொள்வது என்னவென்றால், சொல்வதற்கு எதுவும் இல்லாத நிலையில் அவர்கள் பழைய விஷயங்களுக்கே திரும்புவார்கள். மேலும் இதை நாங்கள் 4 நாட்களுக்கு முன்பு பார்த்தோம். CPM களத்தில் குதித்து காங்கிரஸ் என்பது பாஜகவின் ஃபிட் டீம் என்றும், காங்கிரஸ் களத்தில் குதித்து CPM என்பது பாஜகவின் ஃபிட் டீம் என்றும் கூறியுள்ளது. எனவே நாங்கள்தான் A டீம் என்பது
இருவரின் மனதிலும் நிறுவப்பட்டுள்ளது. எனவே இது அதனால்தான் நான் அதை போட்டி உங்கள்கிட்ட கேட்கத்தான் இருந்தேன். ஏன்னா எல்லாரும் நீங்கள் யாரிடமாவது சுலபமாக அணுகி நீங்கள் நடைமுறைக்கு ஏற்றவாறு இருக்கிறீர்கள், நீங்கள் வின் செய்ய விரும்புகிறீர்கள். மேலும் யூடிஎஃப் மற்றும் எல்டிஎஃப் ஆகிய இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் முக்கிய எதிரியாக பார்க்கிறார்கள். அதனால் அவர்கள் உங்களுடன் வருவார்கள். அவர்கள் ஒரு பலவீனமான கேண்டிடேட்டை நிறுத்துவார்கள். நீங்கள் அது யாருக்கு நெருக்கமானவர், யூடிஎஃப்க்கா அல்லது எல்டிஎஃப்க்கா? பிரணய், அவர்கள் இருவரில் யாருடனும் நான் நெருக்கமாக இருக்கவே முடியாது. பாருங்கள், இது வெறும் பொது அறிவுதான். ஆனால் உங்ககிட்ட நிறைய பியங்க் இருக்குது. இல்ல, இன்றைய எல்டிஎஃப் என்பது நூற்றுக்கணக்கான பாஜக காரியகர்த்தாக்களை கொன்று படுகொலை செய்த ஒரு பார்ட்டி. நீங்கள் சொல்வது சரி என்று வைத்துக்கொண்டாலும், நான் பண மூட்டைகளுடன் இருக்கும் ஒரு நடைமுறைக்கு ஏற்ற மேதை என்றும், நான் ஏதேனும் நடைமுறைக்கு ஏற்ற யதார்த்தமான ஒப்பந்தத்தில் ஈடுபட விரும்புகிறேன் என்றும் வைத்துக்கொண்டாலும் எனது பார்ட்டி என்னை அனுமதிக்காது. அது சாத்தியமற்றது. அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. இரண்டாவதாக, காங்கிரஸ் பார்ட்டி எங்களுடன் கூட்டணி வைக்க விரும்புகிறது என்று வைத்துக்கொண்டால் அது நீங்களே சொல்லுங்கள், அது கொஞ்சமாவது சாத்தியமா? அமைதி. ஆக இது பீதி. இதே 4 நாட்களுக்கு முன்பு வெளிவந்துள்ளது. நீங்கள் இதை படிக்கலாம். ஒவ்வொரு எலெக்ஷன் சுழற்சியிலும் ஹரியானா, டெல்லியில் காங்கிரஸ் தோல்வியை உணரும்போது அவர்களிடம் ஒரு வழக்கமான அரசியல் தந்திரம் இருக்கிறது. அவர்கள் ஒரு கதையை கட்டுவார்கள். சதி. ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டு அலையால் பாதிக்கப்பட்டவர் பாஜகவுடன் நெருக்கமாக இருக்கிறார் என்று சொல்லி அந்த ஆளும் கட்சிக்கு எதிரான அலையை அவர்கள் கைப்பற்றுகிறார்கள். அதை அவர்கள் எங்கே செய்தார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? உங்கள் மாநிலமான தெலங்கானாவில் உச்சத்தில் பறந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருந்த பிஆர்எஸ் கட்சிக்கு பாஜக எதிர்க்கட்சியாக பார்ட்டி இருந்து கடும் போட்டியை அளித்து கொண்டிருந்தது. தெலங்கானா உருவாவதை எதிர்த்த ஒரே அரசியல் பார்ட்டி அங்கே வந்து பிஆர்எஸும் பாஜகவும் கூட்டணியில் இருப்பதாக ஒரு வதந்தியை கிளப்ப வாக்காளர்களும் அதை அப்படியே நம்பிவிட்டார்கள். எனவே இந்த முரண்பாடுகளின் உச்சக்கட்டத்தை பாருங்கள். தெலங்கானாவை எதிர்த்த, தெலங்கானா உருவாவதை எதிர்த்த பார்ட்டி இன்று தெலங்கானாவை ஆள்கிறது. இப்பொழுது இதைவிட விசித்திரமான ஒன்றை உங்களால் சிந்திக்க முடியுமா? ஆಮೇಲೆ அவர்கள் அதை எப்படி சென்றார்கள்? பிஆர்எஸ் என்பது பாஜகவின் பி டீம் என்று சொல்லி ஒரு முழு சமூகத்தின் ஓட் வாக்குகளை ஒட்டுமொத்தமாக காங்கிரசுக்கு மாற்றினார்கள். இதுதான் அந்த தந்திரம். ஆமாம், இதைத்தானே அவர்கள் இங்கே முயற்சிக்கிறார்கள். ஆனால் அது பலிக்காது. ஆகவே 2 முறை பதவிக்காலமே ஒரு வரலாறு. மேலும் அவர்கள் ஆஃபீஸில் 3வது பதவிக்காலத்தை எதிர்பார்க்கிறார்கள். எல்டிஎஃப் ஏன் இங்கு ஆட்சியில் இருக்கக்கூடாது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என மக்களிடம் என்ன சொல்கிறீர்கள்? அதாவது பல விரிவான காரணங்கள் உள்ளன என்றால் மக்கள் என்று அவர்கள் குறிப்பிடுவதாக தெரிகிறது. அதாவது அப்படின்னா நான் அவர்களோடு பேசும்போது வெளிப்படையான கோபம் எதுவும் இல்லை, எந்த தோல்வியும் இல்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள். சரி, வேலையின்மை எப்பவும் இருக்குது. பாருங்கள், இன்ஃப்ளேஷன் இருக்குது. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? அதாவது மீண்டும் வெளிப்படையான கோபம் அல்லது வெளிப்படையற்ற கோபம் என்ற இந்த பிரச்சனையில் உங்கள் அனைவரின், உங்களுக்கு தான் தெரியும், பண்டித்தியத்திற்கும் மிகுந்த மரியாதை செலுத்தி இந்திய வாக்காளர்கள் பெரும்பாலும் தெருக்களில் இறங்கி கோபத்தில் மார்த்தட்டி கொள்ளும் மக்கள் அல்ல. அது நீங்கள் எங்கே பார்த்திருக்கிறீர்கள்? நான் அதை எங்குமே பார்த்ததில்லை. டூஜி ஊழலில் நான் அதை பார்க்கவில்லை. இந்த நாட்டை தாக்கிய மிகப்பெரிய ஊழல் நடந்தபோது நான் அதை பார்க்கவில்லை. மக்கள் வீட்டில் அமர்ந்திருந்தார்கள். கேரளாவில் அது ஏன் வித்தியாசமாக இருக்க வேண்டும்? சபரிமலையில் இருந்து 4.5 கிலோ தங்கம் திருடப்பட்டதை பற்றி கேட்கும்போது மக்கள் தெருக்களில் இறங்காததால் மட்டும் அவர்கள் கோபமாக இல்லை என்று இன்று நீங்கள் நினைக்கிறீர்களா? 2018இல் சபரிமலையில் அந்த எல்லா நாடகங்களையும் செய்த 1000 பேரை சிறைக்கு அனுப்பிய 3000 வழக்குகளை தாக்கல் செய்த தந்திரியை பதவி நீக்கம் செய்ய விரும்பிய இந்த அரசாங்கம், எல்டிஎஃப் அரசாங்கம், இன்று உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று ஒரு யூடர்ன் அடித்து சடங்குகளில் தந்திரியின் வார்த்தையே இறுதியானது என்று சொல்வதை இன்று நீங்கள் நினைக்கிறீர்களா? மக்கள் கோபமாக இல்லை. தங்கள் பிள்ளைகள் வேலையில்லாமல் இருப்பதை பார்க்க வேண்டிய பெற்றோர்கள். நான் அரசியல் பேசுவதற்கும் அரசியல் சொல்லாடல்களை இதில் கொண்டு வருவதற்கும் மன்னிக்கவும், அவர்கள் வருத்தமாக இல்லை என்று இன்று நீங்கள் நினைக்கிறீர்களா? கோபம் என்பது கலவரங்களிலோ அல்லது கும்பல்கள் வெளியே வருவதிலோ அளவிடப்படுவதில்லை. அது ஒரு வேறுபட்ட அளவீடு. நீங்கள் ஒரு சிறந்த வார்த்தையை பயன்படுத்த விரும்பினால் மக்கள் அதிருப்தியில் உள்ளனர்.
அவர்கள் கோபமாக இல்லை, அவர்கள் வன்முறையாக இல்லை என்று நீங்கள் சொல்லலாம். மேலும் அதுதான் சிபிஎம், கொல்லாம் எல்டிஎஃப், கொல்லாம் கேரளா என்று சொல்லி அங்கே பரப்பும் கதையாடல். அவர்கள் அவ்வளவு நம்பிக்கையுடன் இருந்தால் எனக்கு ஒன்றை சொல்லுங்கள். ஏன் எனக்கு எதிரான கேண்டிடேட்ஸ், அவர் ஒரு கேண்டிடேட், பதவியில் இருக்கும் அமைச்சர் சிவன்குட்டன் எலெக்ஷன் பேலட்டில் ராஜீவ் என்ற பெயருடைய பதவியில் இருக்கும் சிபிஎம் கிளைட் செயலாளரை ஒரு கேண்டிடேட்டாக நிறுத்துகிறார். மக்கள் அவ்வளவு ஆழ்ந்த திருப்தியுடன் இருந்தால் எனக்கு எதிராக ராஜீவை போட்டியிட வைப்பதில் இந்த பயம் என்ன? ஆகவே உங்களால் எதுவாக இருந்தாலும் முயலுடன் வேட்டையாடிக் கொண்டு வேட்டை நாய்களுடன் ஓட முடியாது, அல்லது நேர்மாறாக. நீங்க தெளிவா இருங்க. நீங்கள் மிகவும் நம்பிக்கையுடன் இருந்தால் உங்கள் வளர்ச்சி திட்டத்தின் அடிப்படையில் போரை எதிர்கொள்ளுங்கள். 4 நாட்களுக்கு முன்பு ஒரு நிகழ்ச்சியில் ஒருவர் முதலமைச்சரிடம் ஒரு பிரச்சனை பற்றி கேட்டார். முதலமைச்சர் என்ன சொன்னாரு? போய் இந்த கேள்வியை வீட்டில் கேளுங்கள். அப்படி இருக்க உங்கள் சாதனை மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறீர்கள்? வெளியே வாருங்கள், அதை சொல்லுங்கள். யூடிஎஃப் மற்றும் எல்டிஎஃப் இடையே நடந்த உள்ளாட்சி தேர்தல்களில் இருந்து தெரிவதை விட இது மிகவும் நெருக்கமான போட்டி என்று பலர் கூறுகிறார்கள். ஒருவேளை உங்கள் சட்டமன்றம் ஏற்பட்டால், உங்களிடம் சில இடங்கள் இருந்தால் நீங்கள் எந்த பக்கம் செல்வீர்கள்? நீங்கள் என்ன பெய்வீர்கள்? நீங்கள் யாரையும் ஆதரிக்க மாட்டீங்களா? குடியரசுத் தலைவர் ஆட்சிக்காக காத்திருப்பீர்களா? இல்லை. முதலாவதாக இது மிகவும் நெருக்கமான எலெக்ஷனாக இருக்கப் போகிறது என்பதில் நீங்கள் சொல்வது சரி என்று நான் நினைக்கிறேன். மேலும் ஜனவரிக்கு பிறகு நாங்கள் 100 இடங்களை பெறுவோம் என்று காங்கிரஸ் வெளிப்படுத்திய அந்த ஆணவம் எல்லாம் தணிந்து விட்டது. அதை நீங்க பார்க்கலாம். மேலும் அவங்க பாஜகவை தாக்கும் விதத்திலிருந்து அது எல்லாம் போய்விட்டது என்பது தெளிவாக தெரிகிறது. இன்றைய எனது மதிப்பீடு தான். அதனால் வெளிப்படையாக இது சார்புடையது. இது வெளிப்படையாக பாரபட்சமற்றது அல்ல. என்னவென்றால் அவர்கள் சுமார் 40-45 என்ற எண்ணிக்கையில் தேங்கியுள்ளனர். அந்த 40-45 இடங்களில் பெரும் பகுதி முஸ்லிம் லீக் இடங்களாகும். இன்று UTF இல் உள்ள ஒரே உறுதியான வெற்றியாளர் முஸ்லிம் லீக் தான். அதற்கான காரணத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முஸ்லிம் லீக் ஒரு நல்ல கூட்டணியை அமைத்துள்ளது. அதில் ஜமாத்-இ-இஸ்லாமி மற்றும் SDPI இப்போது இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக்குடன் கூட்டணியின் ஒரு பகுதியாக உள்ளனர். எனவே கடந்த காலத்தில் முஸ்லிம் ஓட் பிரிக்கப்பட்ட இடங்களில் இந்த தேர்தலில் அது பிரிக்கப்படாது என்பது அவர்களின் அனுமானம். அதனால் அந்த பகுதியில் அவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் என்பது என் புரிதல். ஆனால் 40-45க்கு மேல் எனக்கு தெளிவாக தெரியவில்லை. அவர்களுக்கும் நிச்சயமாக தெளிவாக தெரியவில்லை. மேலும் உங்கள் கேள்விக்கு பதிலளிக்க நான் இப்பொழுது மிகவும் தெளிவாகச் சொல்கிறேன். நாங்கள் ஏவையும் ஆதரிக்க மாட்டோம், அல்லது ஏயின் நகலான பியையும் ஆதரிக்க மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் என்ன நடக்கும்? இது எனது மதிப்பீடு என்னவென்றால் 27 மாநில லிலுவன் 8 யூனியன் பிரதேசங்களிலுவன் இந்தியா கூட்டணி என்ற முறையான அரசியல் கூட்டணியில் இருக்கும் இந்த 2 நாநபர்களும் இங்கே மட்டும் இந்த நாடகத்தை நடத்துகிறார்கள். கேரளாவிலும் கூட முறையான கூட்டணிக்கு வருவார்கள். கடந்த காலத்தில் எங்களை தோற்கடிக்க அவர்கள் இதை முறைசாரா முறையில் செய்திருக்கிறார்கள். அந்த நிலை வந்தால் அவர்கள் இதை முறையாகச் செய்வார்கள். அதனாலதான் அவர்கள் இருவரும் கூட ஒரு மெஜாரிட்டி பெறுவதை தடுக்க 140 தொகுதிகளில் நாங்கள் கடுமையாக போட்டித்தன்மையுடன் போட்டியிடுகிறோம். இதுதான் எங்கள் நல்ல நம்பிக்கை. ஆனாலும் பார்த்துக்கலாம். அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு நாங்கள் சிபிஎம் அல்லது காங்கிரஸுடன் கூட்டு சேர்வதற்கு கேள்வியே இல்லை. ஏனென்றால் உள்ளார்ந்த TNA உறவு சித்தாந்த ரீதியானது, அரசியல் ரீதியானது சிபிஎம் மற்றும் காங்கிரசுக்கு இடையில்தான் உள்ளது. அவர்கள் இந்தியா கூட்டணி என்ற கூட்டணியில் இருக்கிறார்கள். அவர்கள் தமிழ்நாட்டில் ஒன்றாக அருகிலேயே மற்றும் புதுச்சேரியிலும் போட்டியிடுகிறார்கள். எனவே நீங்கள் கிறிஸ்தவ சமூகத்தை தீவிரமாக கவர்ந்து வருகிறீர்கள். கடந்த தேர்தல்களில் நீங்கள் ஓரளவு வெற்றி பெற்றுள்ளீர்கள். உள்ளாட்சி தேர்தல்களில் அல்ல, அங்கு நீங்கள் சுமார் 1900 சொச்சம் வேட்பாளர்களை நிறுத்தினீர்கள் என்றும் சுமார் 20 சொச்சம் வேட்பாளர்கள் மட்டுமே வெற்றி பெற்றனர் என்றும் நான் நினைக்கிறேன். ஆகவே உள்ளாட்சி தேர்தல்களில் என்ன தவறு நடந்தது? மேலும் கிறிஸ்தவ சமூகத்தை கவர்வது தேர்தல்களில் உங்களுக்கு எந்த அளவிற்கு உதவும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இல்லை, நாங்கள் யாரையும் தீவிரமாக கவரவில்லை. நாங்கள் எல்லோரையும் கவர்கிறோம்.
மற்றும் நாங்கள் கிறிஸ்தவ மற்றும் முஸ்லிம் சமூகத்தினரிடம் நீங்கள் அதை கால் ஆக்ரோஷம் என்று சொன்னால், நாங்கள் தீவிரமாக செய்வது என்னவென்றால் பாஜகவை பற்றி அவர்களின் தலையில் நிரப்பப்பட்ட பிரச்சாரத்திலிருந்து அவர்களை விடுவிப்பது அல்லது அவர்களின் மனதிலிருந்து அதை அகற்றுவதுதான். மேலும் அது கடந்த 20-25 ஆண்டுகளாக வெற்றிகரமாக செய்யப்பட்டு வருகிறது. நான் இங்கு மக்களவை எலெக்ஷனில் போட்டியிட வந்தபோது அதை தனிப்பட்ட முறையில் அனுபவித்தேன். அங்கு நான் 2 நாட்கள் பிரச்சாரம் செய்த பிறகு என்னை ஒரு வீட்டிற்கு அழைத்துச் சென்ற ஒரு கிறிஸ்தவ பெண்மணி, என் குழந்தைகளை நீங்கள் கவனித்துக் கொள்வதால் நான் உங்களுக்கு வோட் செய்ய விரும்புகிறேன், ஆனால் நீங்கள் வந்து என் கோவிலை, தேவாலயங்களை எரிக்கக்கூடாது என்றார். அதற்கு நான், ஆனால் நாங்கள் தேவாலயங்களை எரிப்பதாக யார் உங்களிடம் சொன்னது என்று கேட்டேன். எனவே பல ஆண்டுகளாகவும் 10 ஆண்டுகளாகவும் தலையில் நிரப்பப்பட்ட விஷம் அதுதான். ஆனால் எதுவாக இருந்தாலும் யார் அதை செய்தார்கள் என்று நான் கேள்வி கேட்க விரும்பவில்லை. எனவே நாங்கள் தீவிரமாக, நீங்கள் அதை கால் சொல்ல விரும்பினால் தீவிரமாக என்ற வார்த்தையை பயன்படுத்துங்கள் மற்றும் மிகவும் கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சியுடன் பாஜக NTA இங்கு என்ன செய்ய இருக்கிறது என்பதை அவர்களுக்கு சொல்லி மற்றும் பாஜக .da பற்றி அவர்கள் கொண்டிருக்கும் எந்த ஒரு அவநம்பிக்கையையும் அவர்களின் மனதில் தெளிவுபடுத்தி வருகிறோம் என நம்புகிறோம். அதை நாங்கள் செய்தே இருக்கிறோம். இப்போது அது பல பகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது, அது சில பகுதிகளில் வெற்றி பெறல. இப்போது உள்ளாட்சி எலெக்ஷனில் எங்கள் ஓட் பங்கில் ஏற்பட்ட சரிவுக்கான காரணங்களில் ஒன்று, மக்களவையில் நாங்கள் அதிக வாக்குகளை பெற்ற ஒரு கான்ஸ்டிட்யூவன்சி திருச்சூர் ஆகும். அங்கே நாங்கள் பல காரணங்களுக்காக இந்த தேர்தல்களில் ஒரு கணிசமான சரிவை கண்டோம். எங்களின் கேண்டிடேட் தேர்வு தவறாக இருந்தது. எங்களின் பார்ட்டி அமைப்பு அவ்வளவு கடுமையாக உழைக்கவில்லை ஒருவேளை, மற்றும் பல காரணங்களுக்காக. ஆனால் அதை நாங்கள் சட்டமன்ற தேர்தல்களில் ஈடு செய்வோம். கடைசியாக மிக விரைவான ஒன்று. ஆமாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேள்வி. நாங்கள் சுற்றி திரியும் போது கேட்கிற விஷயங்களில் ஒன்று, கேரளாவில் மத்திய மாநில உறவுகள் உண்மையில் ஒரு பிரச்சனையாக உள்ளது என்பதுதான். மத்திய அரசு இங்கே போதுமான நிதிகளை கொடுத்து கொண்டிருக்கவில்லை. மாநிலம் அதிகமாக ஈடு செய்ய வேண்டியிருந்தது. மேலும் இந்தியா முழுவதும் சிறப்பாக செயல்படும் கட்சிகள் பிராந்திய கட்சிகளே, தமிழ்நாடு, தெலுங்கானா, வங்காளம். பட்கஸ் பிராந்தியம் அல்லாதவை நல்லா செயல்படுறதில்லை. அது மட்டுமல்ல, எங்கே மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே பார்ட்டி பாஜக இருக்கிறதோ அங்கே எக்கானமி மிகவும் மோசமாக உள்ளது. ஆனால் இது ஒரு வடதென் பிரச்சனையாக இருக்கலாம். அதாவது அது கேரளா சிறப்பாக செயல்படுகிறது, தென்னகம் முழுவதும் மிகவும் சிறப்பாக செயல்படுகிறது. பாஜக ஆட்சிக்கு வந்தால் மத்திய அரசால் கேரளா மோசமாக நடத்தப்படாது என்று மக்களுக்கு நீங்கள் எப்படி உறுதியளிக்கிறீர்கள், அல்லது இந்த கருத்தை எப்படி எதிர்கொள்கிறீர்கள்? மத்திய மாநில உறவுகள். மேலும் உங்களுக்கே தெரியும், மீண்டும் இது ஒரு சிறந்த விஷயம். சிபிஎம் மிகவும் திறமையாக செய்யும் விஷயங்களில் ஒன்று, அவர்களிடம் ஒரு பெரிய சைபர் ட்ரோல் படை உள்ளது. மேலும் அவர்கள் ஒரு கருத்தை உருவாக்குவதில் மிகவும் கெட்டிக்காரர்கள். மேலும் கேரளா எப்படியோ மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்தப்படுகிறது என்ற இந்த கருத்தை உருவாக்க அவர்கள் முயன்றுள்ளனர். ஆனால் யாராவது முயற்சி செய்தால் துரதிருஷ்டவசமாக பெரும்பாலானோர் அதை செய்வதில்லை, உண்மையில் என்ன பிரச்சனை என்று ஆராய்வதற்கு. கேரளாவில் உள்ள பிரச்சினை அதன் அதிகப்படியான கடன் சுமைதான். இன்று மாநில அரசு அதன் பணப்பரிமாற்றங்கள் மற்றும் சேவை டாக்ஸ் GSTயிலிருந்து பெறும் ரெவென்யூவில் ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 92.5 ரூபாய் கடனை அடைக்கவே செல்கிறது, கடன் அசல், வட்டி மற்றும் ஓய்வூதியங்களுக்கு. ஆகவே நீங்களே உங்களுக்கு ஒரு குழியை தோண்டிக்கொண்டு அதிகாரப்பூர்வமாக ஒரு பான்சி திட்டமாக ஆகிவிடுகிறீர்கள். ஏனென்றால் மற்றொரு திட்டத்தை தொடாமல் உங்களால் ஒரு திட்டத்திற்கு நிதி அளிக்க முடியாது. அதனால்தான் நாம் இன்று பார்ப்பது ஒரு பான்சி திட்டம் என்று நான் பகிரங்கமாக கூறியுள்ளேன். அது ஒரு பட்ஜெட் அல்ல. ஆகவே நீங்கள் எக்கானமியின் தவறான நிர்வாகத்தை பற்றி ஒரு கருத்தை உருவாக்கி அதை வேறு ஒன்றாக கால் செய்ய விரும்பும் போது நீங்கள் மத்திய அரசு என்கிறீர்கள். சரி, நான் மாநில முதல்வருக்கு சவால் விடுத்துள்ளேன். நீங்கள் இதை தொடர்ந்து பிரஃபி வருவதால் ஏன் ஒரு விவாதத்திற்கு வரக்கூடாது? இது ஒரு மாநில தேர்தல் எலெக்ஷன். மத்திய அரசு கேரள மக்களுக்கு அநியாயம் செய்துவிட்டது என்ற இந்த கட்டுக்கதையை நீங்கள் பரப்பி வருகிறீர்கள் என்றால் ஏன் என்னுடன் 1 மணி நேர விவாதத்திற்கு வர உங்களால் முடியவில்லை? நீங்கள் உங்கள் உண்மைகளை முன்வையுங்கள். நான் உண்மைகளை முன்வைக்கிறேன்.
மத்திய அரசு என்ன செய்துள்ளது என்பதை பற்றி என்னிடம் நிறைய உண்மைகள் உள்ளன. ஆனால் இந்த சுட்டுவிட்டு ஓடும் அரசியல், நீங்கள் சுடுகிறீர்கள், நீங்கள் ஓடுகிறீர்கள், பின்னர் உங்கள் ட்ரோல் படையை வைத்து அதை பெரிதுபடுத்தி, கோயபல்ஸ் சொன்னது போல, உங்களுக்கு தெரியும், ஒரு பொய்யை அடிக்கடி சொல்லி அதை உண்மையாக்க முயற்சிக்கிறீர்கள். அது கடந்த காலத்தில் பலித்திருக்கலாம், ஆனால் நிச்சயமாக நான் இருக்கும்போது அதை செய்வது கொஞ்சம் கடினம். ஏனென்றால் நான் ஒவ்வொரு பொய்யையும் உண்மையால் எதிர்கொள்வேன். மக்கள் நினைக்கிறார்கள் நீங்கள் அதனால அது நான் சொன்னது போல நீங்கள் எதிர்கொள்கிறீர்கள். அந்த நான் இங்கோட 1 வருடமாக இருக்கிறேன். அவர்கள் 9 ஆண்டுகளாக இந்த கட்டுக்கதையை விற்று வருகிறார்கள். அவர்கள் 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கிறார்கள். எனவே ஒவ்வொரு குறைக்கும் நீங்கள் வேறு யாரையாவது குற்றம் சாட்டுகிறீர்கள். ஹிந்தியில் நாஸ் ந ஜாயே ஆங்க் அந்தேரா என்று ஒன்று உள்ளது. எனவே நீங்கள் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம், நீங்கள் ஒரு ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம், நீங்கள் ஒரு 40-45 வருட அரசியல் அனுபவம் உள்ள முதலமைச்சர். இப்போது ஒன்று நீங்கள் திறமையற்றவர் என்று ஒப்புக்கொள்ளுங்கள், அல்லது நீங்கள் வேறு ஏதோ ஒன்று, இது 2இல் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். எனவே வெளியே வந்து விவாதம் செய்யுங்கள். அப்போ நீங்க இன்னும் வெளியால் தான். 1 வருஷத்திற்கு முன்பு தான் வந்ததாக சொன்னீர்கள். நிச்சயமாக உங்கள் முதல் தேர்தலுக்காக நீங்கள் இன்னும் வெளியால் தான். இல்லை, நான் 2 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு வந்தேன். 1 ஆண்டுக்கு முன்பு மாநில தலைவராக. ஆம், டெம பற்றாக்குறையால் தான் நீங்களுடைய நடிகர்களை அதிகம் நம்பியிருக்கிறீர்கள் இல்லையா? இங்கேயாக இருந்தாலும் சரி, வேறு எங்கேயாக இருந்தாலும் சரி. ஸோ அதாவது உங்கள் வேட்பாளர்களாக நடிகர்கள் அல்லது 2020 போல ஒரு அரசியல் அமைப்பாக மாறியுள்ள பார்ட்டி போன்ற சிலவற்றோட கூட்டணி, அது மாடல் பலனளிக்கும் என்று நினைக்கிறீங்களா? அந்த நடிகர்கள் யாரு? அதனால்தானா நீங்கள் அதை செய்கிறீர்கள்? எனக்கு தெரியாது. நீங்கள் குறிப்பிடும் எந்த நடிகர்கள் எங்கள் பார்ட்டியில இருக்கிறார்கள் என்றும் எனக்கு தெரியாது. உங்களுக்கு ஒரு போட்டியாளர் இருக்கிறார், அவர் ஒரு நடிகர். உங்ககிட்ட உங்களுக்கு தெரியும். சுரேஷ் கோபி. சுரேஷ் கோபி இருக்காரு. சுரேஷ் கோபி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். அதாவது அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் முன்னாடி நடிகரா இருந்தாரு. அவர் தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காரு. 2020 கேண்டிடேட் கூட ஒரு நடிகை இல்லையா? அது யாரு? அர்பிதா, பேர் மறந்துட்டேன். நான் பாருங்க, என்னால முடியாது. நான் யோசிக்கிற 3 பேர் நிராகரிக்கப்பட்டாங்க. ஏன்னா நான் சொல்றது என்னன்னா, இது இதை சொல்றதுக்கு வருத்தமா இருக்கு. ஆனா இது ஒரு உரையாடலோட எல்லைகளை ரொம்பவே மீறுது. ஏன்னா எல்லாருக்கும் அவங்கவங்க தொழிலை செய்ய உரிமை இருக்கு. ஒருவேளை அவர் ஒரு நடிகையாக இருந்தால் ஒரு எலெக்ஷனில் போட்டியிட்டு அந்த குறிப்பிட்ட கான்ஸ்டிடியூவன்சியன் மக்களுக்கு சேவை செய்ய அவருக்கு முறையான உரிமை இல்லை என்று எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? அப்படி எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? ஆனால் இன்று அனைவரும் அரசியலில் சேர சுதந்திரமாக இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு லட்சியம் இருக்கிறது. அரசியலில் சேர விரும்பும் இளைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மாணவர் சங்கங்கள் வழியாக செல்லும் செயல்முறையை கடக்க விரும்பவில்லை. அவர்கள் அரசியலில் சேர விரும்புகிறார்கள். அதில் என்ன தவறு இருக்கிறது? இறுதியாக மக்கள்தான் முடிவு செய்வார்கள், இல்லையா? நீங்கள் ஒரு நடிகராகவோ அல்லது வழக்கறிஞராகவோ ஒரு பத்திரிகையாளராகவோ அல்லது ஒரு தொழில் முனைவோராகவோ இருந்தாலும், நீங்கள் வின் செய்தாலும் அல்லது நீங்கள் வின் செய்தாலும் அல்லது லூஸ் செய்தாலும் அல்லது ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டாலும் கொடுக்கப்படாவிட்டாலும் 2024 ஒரு திருப்பு முனையாக இருந்தது என்று பிரணோயிடம் சற்று முன்பு சொன்னீர்கள். கேரளாவில் பாஜகவிற்கு. ஆனால் இங்கே மாநில சட்டமன்ற அளவில் உங்கள் திருப்புமுனை என்ன? அதாவது அது 25%? மேலும் நீங்கள் குறைந்தபட்சம் என்ன வகையான இடங்களை எதிர்பார்க்கிறீர்கள்? இல்லை, 2026 நான் ஒரு திருப்பு முனையாக பார்க்கிறேன். இந்தியாவின் அரசியல் வரலாற்றில் 2014 எப்படிப்பட்ட தருணமாக இருந்ததோ அது போன்ற ஒரு தருணம் இது கேரளாவின் அரசியல் வரலாற்றில். நான் நினைக்கிறேன், இது என்னோட மதிப்பீடு. இதிலே நான் சொல்வது இறுதியானது அல்ல. நான் உங்களுக்கு முழு விவரங்களையும் அளிக்க முடியும். எனக்கு ரொம்ப வளர்ச்சியடைந்த உள்ளுணர்வு இருக்கிறது. அது மாநிலத்தின் அரசியல் கலாச்சாரத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது. UTF மற்றும் LDOTFக்கு இடையே மாறி மாறி வரும் இந்த நிலையை கண்டு மக்கள் சலிப்படைந்து விட்டனர். இது கிட்டத்தட்ட ஒரு தரப்புக்கு ஆதாயம் என்றால் மறுதரப்புக்கு இழப்பு என்ற விளையாட்டு. எனக்கு பினராயி விஜயன் வருகிறார் அல்லது ராகுல் காந்தி வருகிறார், அதாவது எனக்கு வேறு எந்த வழியுமே இல்லையா என்பது போல இருக்கிறது. தெரியுமா, இது முன்பக்கம் முள் பின்பக்கம் பள்ளம் என்பது போல் இருக்கிறது. எனவே மக்கள் இப்போது சரி,
இந்த தேர்வையும் ஆராய்ந்து பார்ப்போம் என்று பார்க்கத் தொடங்கி இருக்கிறார்கள். இப்போது அது எங்கு போய் முடியும்? நான் பாஜகவும் அவர்களும் அனைத்து 140 இடங்களையும் பெறுவார்களா? அதை நான் மிகவும் விரும்புவேன். நாங்கள் 140க்கும் குறைவான எண்ணிக்கையில் இடங்களை பெறுவோமா? நான் அப்பொழுதும் அதை விரும்புவேன். ஆனால் கடந்த காலத்தில் இருந்தது போல நாங்கள் ஒரு இடத்திற்காக இந்த போரில் இல்லை. நாங்கள் 1.5 இடத்திற்காக இந்த போரில் இல்லை. அப்படியானால் 10 இடங்களுக்கும் குறைவாக கிடைத்தால் நீங்கள் ஏமாற்றம் அடைவீர்களா? நாங்கள் அனைவரும் போடும் முயற்சி மற்றும் உழைப்பிற்கு எனக்கு 20, 25, 30, 35 இடங்கள் கிடைக்காவிட்டால் நான் ஏமாற்றம் அடைவேன். நிச்சயமாக நான் ஏமாற்றம் அடைவேன். அதனால நான் விரும்புகிறேன். நாங்கள் மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறோம் என்று இன்று பகிரங்கமாக சொல்கிறோம். நாம் மாற்றத்தை கொண்டு வர விரும்பினால் நாம் அரசாங்கத்தில் இருக்க வேண்டும். 15 MLA இருந்து கொண்டு நம்மால் மாற்றத்தை கொண்டு வர முடியாது. என்ன மாற்றத்தை நம்மால் கொண்டு வர முடியும்? அதனால் நாங்கள் எங்களுடைய முழு முன்மொழிவும் செயல்திறன் அரசியல் மற்றும் மாற்றத்தை கொண்டு வருவது பற்றியது. மாற்றம் சுதங்கா என்னால் என்ன? மாற்றத்தை தொடங்குவோம். அதனால் திரிபுராவில் இதுதான் துல்லியமாக நடந்தது. கேரளாவில் இதுதான் துல்லியமாக நடக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம்.